ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே நாட்டு மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதமான இயக்கம் இன்றைக்கு 100 ஆண்டுகளை கடந்து இது தொடர்ந்து நாட்டிற்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற, எதையும் எதிர்பாராமல் தேசம் நாடு நலம் மக்கள் என்கின்ற முழு மூச்சாக இருக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ இயக்கங்கள் இருந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. மாறாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாசற்ற இயக்கம் ஆர்எஸ்எஸ். பாஜகவிற்கு எந்த அளவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பா? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி ஆகி பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்துட்டு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இது அபத்தமானது, தேவையில்லாத ஒன்று. இதுக்கு முன்னாலே எத்தனையோ தீர்ப்புகள் வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் கலைஞருக்கு ஆதரவாக நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு. அப்பொழுதெல்லாம் யாருமே இந்த மாதிரி செய்ய, இது ஒரு மக்களுடைய ஒரு கோரிக்கையை நீதிபதி விசாரித்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தீர்ப்புக்கும் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லதில்லை. இன்னொன்று, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய தூண்களாக இருக்கிற சட்டமன்றம், பாராளுமன்றம். இந்த சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4ம் இணைந்து செயல்பட்டால்தான் நாடு நல்லா இருக்கும், நமது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். ஆக இதில் ஒன்றுக்கொன்று மோதல் போக்கு ஏற்பட்டால் அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மக்களுக்கும் தேசத்திற்கும் நல்லதல்ல. இந்த மீட்டிங் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமானது? அடுத்த எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இங்க எதிர்பார்க்கலாம்? இல்லை, இது 100 ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்ற நமது மானனீய அகில இந்திய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மோகன் பகவத் வந்திருக்கிறார்கள். இதில் இன்னும் நல்ல பல திட்டங்களையும் முடிவுகளையும் எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன்ல ஆர்எஸ்எஸ் உடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? நான் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இதுவாக இருந்தாலும் கூட நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும். புதுச்சேரியிலே என்டிஏ அரசு இருக்கு. இன்னைக்கு விஜய் புதுச்சேரியில பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சைட்லைன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பிஜேபி சைட்லைன் பண்ணி திட்டங்களை கொடுக்காம இருக்காங்க, புதுச்சேரியும் அந்த அளவுக்கு சைட்லைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இல்லை. அவருக்கு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுக்க விவசாயிகளுக்கு, இந்த நாடு முழுக்க விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கின்ற அரசு மத்திய அரசு. இன்றைக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, பெங்களூரிலிருந்து காஷ்மீருக்கு, கன்னியாகுமரிக்கு, நாடு முழுக்க 4 வழி சாலைகள் போடுறோம். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அது நாட்டினுடைய கட்டமைப்பு மேம்பாடு வேண்டும். எந்த நாடு கட்டமைப்பு மேம்பாடு இருக்கிறதோ அந்த நாடு தான் முன்னேற முடியும். அந்த கட்டமைப்பை மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய காலத்தில் இருந்து இன்று வரையிலும் பாரத நரேந்திர மோடி அவர்கள், உதாரணத்துக்கு நான் சொல்ல வேண்டும் சொன்னா, இன்னைக்கு திருத்தணி, சென்னை திருத்தணி பெங்களூர் விரைவு பாதை அமைக்க எவ்வளவு தெரியுமா ஆகுது? 2938 கோடி ரூபாய் ஒரு சாலைக்கு மட்டும். இது யாருக்கு லாபம்? இது நம்ம நாட்டுக்கு லாபம், தேசத்துக்கு லாபம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம், இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கிற திட்டம். மாநில அரசு 40% பங்கு இருக்கு, 60% மத்திய அரசு பங்கு இருக்கு. பாரத நரேந்திர மோடியோட பங்கு. இது நீங்க சொன்ன நபருக்கு தெரியுமா? ஆனா அதே நேரத்தில் நாடு முழுக்க ஜல்ஜீவன் திட்டம், இது மத்திய அரசு கொடுக்கும். இதை நீங்க சொன்ன அந்த ஆளுக்கு தெரியுமா? அது ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம், பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம். இன்னைக்கு யூரியா உர விலை மானியம், ஒரு மூடைக்கு 1000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு மானியம் கொடுத்து மத்திய அரசு வாங்கி மாநில அரசு கொடுக்கிறது. இது நீங்க சொன்ன ஆளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாகல, நேரே முதலமைச்சர் சீட்ல உட்காரணும்னா எப்படி முடியாது?
நீங்க அவரை விட்டுருங்க, அவரை பத்தி பேசாதீங்க.